வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். துலாம் லக்ன பதிவு இது. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் பிப்ரவரி 5 பிப்ரவரி மார்ச் 15 வரைக்கும் 40 நாட்கள் செவ்வாயினுடைய மகர ராசி பிரவேசத்தை எப்படி நாம பலன் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ துலாம் லக்னத்திற்கு ஆகாத வீடு அப்படின்னு சொன்னா 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் வீடு. 12ஆம் பாவம் அதாவது பாவம்னா லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 4, 8, 12. அப்படி இருக்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் போறாரு. நமக்கு என்ன, எந்த கிரகம் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ போனாலும் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் அங்கே இருக்குங்கிறத ஜோதிடம் அந்த ரூல்ஸ் சொல்லுது. பட் அந்த ரூல்ஸ் படி என்ன விளைவுகள் நடக்கும், சில பேருக்கு என்ன விளைவுகள் அதிலிருந்து விதிவிலக்கா இருக்கும், சில பேருக்கு திசாபுத்தி நடக்காம நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது இது எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிறதையெல்லாம் இதில் பார்க்கலாம். இப்போ துலா லக்னத்திலேயே செவ்வாயினுடைய ஆற்றல் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரமாக 4ஆம் இடத்திலே அவிட்டம் நட்சத்திரமாக மகர ராசியில செவ்வாயினுடைய ஆற்றல் இருக்கிறது. அதே போல 8ஆம் இடத்துல ரிஷப ராசியில இருக்கிறது. 8ஆம் இடத்துல மிருகஸ்ரீஷ நட்சத்திரமாக இருக்கிறது. அப்ப இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல அதே சித்திரை நட்சத்திரமாக இருக்கு. இப்ப லக்னத்திலையும் இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் இருக்கு. 5ஆம் இடமான கும்பத்திலையும் இருக்கு. 9ஆம் இடமான மிதனத்திலையும் இருக்கு. அப்ப 50% செவ்வாய் நமக்கு உயிர் சம்பந்தமான நன்மைகளை தருபவர், சுகம் கொடுப்பவர், நம்முடைய உறவுகளை பாதுகாப்பவர், நம்முடைய உணர்வுகளுக்கு அவர் தான் அடிப்படை ஆதாரமாக இருப்பாருங்கிறது செவ்வாயினுடைய கணக்கு. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அந்த நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால இந்த துலா லக்னத்துல ஆரம்ப அமைப்புல நம்ம லக்னம் அமைந்திருந்தால், அதாவது இப்ப சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2 பாதங்கள், இது ஆரம்ப பாதம். இந்த மாதிரி அமையும் பொழுது அந்த 4, 8, 12 அப்படின்றதனுடைய தாக்கம் அங்கே இருக்குமா அப்படிங்கிறது தான் கணக்கு. இது இவ்வளவு அக்யூரஸியா போகிறதுக்கும் நம்மளுடைய ஜனன ஜாதக லக்ன புள்ளி தேவைப்படும். இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது, செவ்வாய் வலிமை பெறுகிறார். அந்த இடத்துல வலிமையாக செயல்படுகிறார். இப்போ ஒரு பாவ கிரகம் வலிமையா செயல்படும் போது எதுல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாய் ஆதிபத்திய வீடுகளான விருச்சிகத்தையும் மேஷத்தையும் 2ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் வச்சிருக்கு. அதனால நம்ம பேச்சு, நம்மளுடைய தொழில் திறமைகள், சொந்த பந்தங்களுடைய அணுகுமுறைகள், சமூகம் சார்ந்த உறவுகள், கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே செவ்வாயினுடைய தன்மைகளாக இங்க இருக்கிறது. இப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னா 40 நாட்கள்ல முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும், அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும், அதற்கடுத்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்திலையும் பயணிக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள் மேலதான் அந்த செவ்வாய் கிரகம் பயணிக்கும். அப்ப இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் நமக்கு எண்ணிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யும். ஆனால் அந்த முயற்சியில 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பதனால கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு அந்த முயற்சிகளை நாம மேற்கொள்ள வேண்டி வருங்கிறது தான் உண்மை. அதே நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை செய்யும். ஏனென்றால் 4ஆம் இடம்ல தாய் இருக்குது, மனை இருக்குது, பூமி இருக்கு, சொத்து பத்து, வாகனம், எந்திரம், நம்ம வீட்டுக்கு என்னென்னலாம் நம்ம
அழகு சாதனங்கள், வீட்டுக்கு என்னென்னலாம் உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் இருக்கோ அத்தனையும் 4ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட அந்த 4ஆம் இடத்துக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கும். ஹைஸ்கூல் ஸ்டடீஸ் அதுக்கு கொடுக்கும். அப்ப இவ்வளவு நன்மைகளையும் அந்த செவ்வாய் கிரகம் வைத்திருக்கிறது. அதுல அடிஷனலா புதனும் அந்த ராசிக்குள்ள போயிட்டு இருப்பார். இந்த புதனுடைய தன்மை நமக்கு நல்ல கிரகம், நமக்கு ஒரு நல்ல தொடர்புகளையும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் அறிவையும் வளர்த்து கொள்ளக்கூடிய கிரகம். அந்த 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைந்து செயல்படும் பொழுது டெக்னிக்கல் நாலேஜில் டெவலப் ஆகக்கூடிய அந்த ஸ்கில் வரும். அதுக்கு ஒரு நன்மை செய்யும். அப்போ இந்த பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் பொருள் சார்ந்த நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த நன்மைகளை அடைவதற்காக நாம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். போட்டா போட்டிகள்னு சொல்கிறோமா, அது மாதிரி எதிர்நீச்சல் போட வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா தாமதமாகுது ஒரு வேலை, சீக்கிரம் முடிஞ்சதே அப்படின்னா அடுத்த வேலையை செய்ய போகலாம். இப்போ இந்த வேலையே தாமதமாகுது அப்படின்னா நமக்கு அது மனசுக்கு சங்கடத்தையும் டென்ஷனையும் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு படபடப்பு பதற்றத்தை உருவாக்குறது செவ்வாயினுடைய வேலை. அது 4ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய வேலை. அந்த அமைப்பில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி சரியான திட்டமிடுதல் செய்து நம்மளுடைய திசாபுத்திகளையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டு, இப்போ நம்மளுக்கு நம்ம ஜனனஜாதத்தில் ஒரு கெட்ட தன்மையுடைய செவ்வாய் கிரகம் நமக்கு இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் திசாபுத்தி அந்த இடத்துல பீரியடு நடக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தான் நம்ம இதில் ரொம்ப பயப்படணும். அதர்வைஸ் இந்த 4ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் பலம் பெருகும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும். நமக்குன்னு தனித்திறமையை நாம் தக்க வச்சுக்குவோம். அதில் எல்லாம் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். இப்போ பண வசதி, பண வரவு, பண சேமிப்பு டெவலப் பண்ணுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க, இளைய சகோதரம் சகோதரி, கம்யூனிகேஷன் லைனு இதில் இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்கில்லு மேம்படும். ஒப்பந்தங்கள் செய்கிறது, ஆவணங்களை புதுப்பிக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது. இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தடைகள் இருக்கிறதுனால இந்த 40 நாட்களில் இப்போ குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க துலா லக்னக்காரங்க கொஞ்சம் அதை தள்ளி போடணும். அவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் திசாபத்தி அந்தரம் இல்லாமல் குழந்தை பிறப்புக்கு சாதகமான திசாபத்தி அந்தரம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணணும். இந்த 4ஆம் இடத்துல பொருள் சார்ந்து நன்மை செய்கிற அளவுக்கு உயிர் சார்ந்து தீமை செய்யணும்னு புரிஞ்சுக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம், பாச நேசத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே தான் நமக்கு லிங்க் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த உறவுகள் பலப்படுறதுக்கு தடைகளை கொடுத்துருக்கு. வேலை வாய்ப்பில் வேலை சார விஷயத்துக்கு அதிகமான நமக்கு வேலைகள் கிடைக்கும். வேலைகள் அதிகமாக செய்கிறதுனால அதில் வருமானமும் அதிகமாக கிடைக்கும். நம்முடைய பெயரும் நமக்கு ஒரு மதிப்பு கௌரவம் இன்க்ரீஸ் ஆகும். கணவன் மனைவி உறவுல மட்டும் அப்பத்துக்கப்ப ஈகோ இருக்கும் 2 குடும்பத்துக்கு நடுவில். அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் டிரைவ் பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை சம்மந்தப்பட்டதில் அவ்வளவா தலையிடக்கூடாது. அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. மற்றபடி இந்த துலா லக்னத்திற்கு இந்த செவ்வாய் பொருள் சார்ந்து நன்மையும் உறவுகள் சார்ந்து பதட்டத்தையும் கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.